ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி மீடியா. எப்போவுமே நம்மளோட மூவி அப்டேட்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன், த்ரில்லர், ஹாரர் இந்த மாதிரி தான் பார்த்துருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு லவ் கான்செப்ட் கொண்ட மூவியான 2K லவ் ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றின டீட்டெயில்ஸை தாங்க பார்க்க போகிறோம். அடுத்ததாக இந்த மூவியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ஷன், ப்ரொடக்ஷன் அண்ட் மியூசிக் இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தை யார் டைரக்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெனிலா கபடிக்குழு அப்படிங்கிற ஒரு மூவி மூலமாக டேரக்டராக அறிமுகமான சுசீந்திரன் அவர்கள் தான் இந்த 2K லவ் ஸ்டோரி அப்படிங்கிற மூவியை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா நிறைய மூவிஸை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. விஷால்காக பாயும் புலி, கென்னடி கிளப், வீரபாண்டியபுரம். இவர் கடைசியாக டைரக்ஷன் பண்ண மூவி என்னன்னு பார்த்தீங்கன்னா 2022 ரிலீஸ் ஆன குற்றம் குற்றமே அப்படிங்கிற மூவி. அதுக்கப்புறம் வந்து இப்போதான் இந்த மூவியை வந்து டைரக்ஷன் பண்ணுறாரு. அந்த வகையில் இந்த 2K லவ் ஸ்டோரி அப்படிங்கிற மூவியுமே வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி கொண்ட மூவியாக தான் இருக்க போகுது. இந்த மூவிக்கு ஸ்டோரியுமே டேரக்டர் சுசீந்திரன் தான் எழுதியிருக்காரு. இவர் டைரக்ஷன் பண்ணுற மூவிஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கான்செப்ட் கொண்ட மூவியாக இருக்கும். அடுத்ததான் நம்ம இந்த மூவிக்கு யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். சிட்டிலைட் பிக்சர்ஸ் கம்பெனியோட சேர்ந்து விக்னேஷ் சுப்ரமணியன் அவர்கள் தான் இந்த படத்துக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் இந்த மூவிக்கு யார் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா டி இமான் அவர்கள் தான். இவர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சுசீந்திரன் டைரக்ஷன் பண்ண 6 மூவிஸ்க்கு வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மூவிக்குமே இவர் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. இந்த மூவிக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணுறவர் பார்த்தீங்கன்னா ஆனந்த கிருஷ்ணா. இவர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மூவியில் வந்து பண்ணுறாரு. அதே மாதிரி இந்த படத்தில் டான்ஸ் கொரியோகிராஃபி யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷோபி பால்ராஜ். இவர் வந்து ஆல்ரெடி சுசீந்திரன் டைரக்ஷன் பண்ண பல படங்களுக்கு இவர் தான் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்குமே இவர் தான் பண்ணுறாரு. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவியில் நடிக்கிற ஹீரோ ஹீரோயின்ஸ் அண்ட் மற்ற ஆக்டர்ஸ் யார் யார் அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கலாம். இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஜெகவீர் அப்படிங்கிறவர் வந்து நடிச்சிருக்காரு. இவர் யாருன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா இவர் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆக்டராக வந்து இந்த மூவி மூலமாக அறிமுகமாகிறாரு. இந்த மூவியில் நடிக்கிற ஹீரோ ஜெகவீர் பார்த்தீங்கன்னா இவருமே ஒரு மிடில் கிளாஸ் பையன்தான். இவர் பிறந்த ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா காரைக்கால் டிஸ்ட்ரிக்ட் தான். இவரோட குடும்ப சூழ்நிலை காரணமாக இவர் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போக வேண்டிய நிலைமை வந்து ஏற்படுது. ஜெகவீர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும்போதே கிரிக்கெட் மேலே ரொம்ப ஆர்வமாக இருந்தவர். அது மட்டும் இல்லாமல் சினிமா மேலேயுமே ஒரு ஆர்வம் இவருக்கு இருந்திருக்கு. ஸோ இவர் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போனதுமே அங்கேயுமே வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இந்த சினிமா சம்மந்தப்பட்ட கோர்ஸ் எல்லாமே படிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட்டுமே கண்டினியூ பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதே மாதிரி இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின் பவுலரும் கூட. இவர் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா டீமில் வந்து விளையாடிருக்காரு. இப்படி இவர் விளையாடும் போது தான் இந்தியா டீமுக்கு ஆப்போசிட் டீமாக வந்து இவர் விளையாடுறாரு. அது மட்டும் இல்லாமல் தோனி, ஷேவாக் அண்ட் ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்களுக்கு எல்லாருக்குமே இவர் வந்து பாலும் பவுல் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மல்டி டேலண்டட் பர்சன் தான். அதுக்கப்புறம் இவர் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்துட்டார். இந்தியா வந்ததுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் அப்படி இப்படின்னு ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஸோ ஒரு நாள் திடீர்னு வந்து சுசீந்திரன் அவர்களோட அறிமுகம் வந்து இவருக்கு கிடச்சிருக்கு. டைரக்டர் சுசீந்திரன் அவர்கள்கிட்ட எப்பவுமே ஒரு பழக்கம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி எழுதி முடிச்சுட்டு தான் அந்த மூவிக்கான ஹீரோவையே அவர் வந்து தேடுவார். ஸோ அப்படி அவர் இந்த மூவியோட ஸ்டோரியை எழுதி முடிச்சது இவர் மைண்டுக்கு வந்த பர்சன் வந்து ஜெகவீர் தான். அப்படி தான் இந்த மூவியில் வந்து ஜெகவீர் வந்து கம்பைன் ஆனார். இந்த படத்தில் ஜெகவீருக்கு பேரிங்காக யார் நடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி கோவிந்தராஜன் தான். இந்த மூவியில் ஹீரோயின் ரோல் பண்ணுற மீனாட்சி கோவிந்தராஜன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இவங்க கூட பேர் பண்ணுறாங்க. அதே மாதிரி இவங்க ஆல்ரெடி சுசீந்திரன் டைரக்ஷனில் வந்த கென்னடி கிளப், வீரபாண்டியபுரம் இந்த மாதிரி படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இது வந்து அவரோட ஒர்க் பண்ணுற 3வது படம். இவங்க மட்டும் இல்லாமல் இன்னும் சில ஆக்டர்ஸுமே சப்போர்ட்டிங் ரோல் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. அவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலசரவணன், ஆண்டனி பாக்யராஜ், ஜெயபிரகாஷ், வினோதினி வைத்தியநாதன் அண்ட் ஜிபி முத்து இவங்க எல்லாருமே இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜிபி முத்து வந்து காமெடி ரோலில் நடிச்சிருக்காரு. ஜிபி முத்து வந்து ஆல்ரெடி 3 படங்களில் நடிச்சிருக்காரு. என்னென்ன படம்னு பார்த்தீங்கன்னா துணிவு, பம்பர், ஓ மை கோஸ்ட் இந்த படங்கள்லாம் வந்து அவர் நடிச்சிருக்காரு. ஜஸ்ட் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து சின்னதாக ஒரு இது மாதிரி ஆரம்பிச்சிட்டு இருந்த இவர் இப்போ வந்து மூவிஸ்லலாம் நடிக்கிறாரு. ஸோ இந்த மூவியில் அவரோட நடிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். இந்த படத்தில் நடிக்க போகிற ஆக்ட்ரஸை வச்சு இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு காதல் படமாக மட்டும் இல்லாமல் ஒரு ரொமான்டிக் காமெடி நிறைஞ்ச படமாக தான் இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக தெரியுது. இந்த படத்தோட கதைக்களம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி டீமுக்காக விளையாடுற ஒரு கிரிக்கெட் வீரர், ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு காண்டி கிளப்பில் 12 வருஷமாக விளையாடிட்டு இருக்கிற ஒருத்தர், அதுக்கப்புறம் மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுக்கிற ஒருத்தர், இப்படி உங்கள் 3 பேரோட கேங்கில் நடக்கிற லவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் இதை பற்றின ஸ்டோரி தான் இந்த படமாக இருக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டைரக்டர் சுசீந்திரன் வந்து இந்த 2K லவ் ஸ்டோரி மூவியை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து நட்புக்கும் கற்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிற மாதிரியும், ஒரு கேர்ள் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குது அது கடைசி வரைக்கும் எப்படி போகுது அப்படிங்கிறதையும், அதே மாதிரி இந்த 80s 90s பேரண்ட்ஸுக்கெலாம் இந்த நட்பை பற்றி சொல்கிற மாதிரியான ஒரு படமாக தான் இந்த படம் இருக்கும் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. இந்த படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாருமே பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் கிடையாது. எல்லாருமே வந்து புதுசாக அறிமுகமானவங்க தான். கண்டிப்பாக இந்த படம் வந்து போரிங்காக இருக்காது, ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி எல்லா மூவிலையுமே அடுத்த சீன் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து அந்த மாதிரி இருக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஒரு சிலர் மட்டும் தான் இதுக்கு முன்னாடி நடித்த படங்களில் நடித்தவங்க. மற்றபடி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே புதுமுகங்கள் தான். இந்த மூவியோட ப்ரெஸ் மீட்டில் டேரக்டர் வந்து ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காரு.
அதாவது எந்த படங்கள் பார்த்தீங்கனாலும் வந்து பெரிய பெரிய ஆக்டர்ஸை வச்சு எடுக்கும்போது அன்னைக்கு வந்து இந்த சின்ன சின்ன படங்களை வந்து ரிலீஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா ஆடியன்ஸ் எல்லாரோட ஒப்பீனியனுமே அந்த பெரிய ஆக்டர்ஸ் மேலே தான் இருக்குது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய ஆக்டர்ஸ் நடிக்கிற மூவிஸ்க்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு புது கான்செப்ட் அண்ட் புது நடிகர்கள் நடிக்கிற படத்துக்கு வந்து யாருமே மோஸ்ட்லி சப்போர்ட் பண்ணுறதில்ல. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இந்த மாதிரி படங்களுக்குமே மீடியா வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங்லாம் எங்கெங்கே எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அண்ட் கோயம்புத்தூர் இங்கே தான் எடுத்திருக்காங்க. இந்த மூவியோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா 38 நாளே எடுத்து முடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 4 சாங்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சாங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹவு இஸ் இட் பாசிபிள் அப்படிங்கிற சாங் அண்ட் நெக்ஸ்ட் வந்து விட்டு கொடுத்து போடா பையா அப்படிங்கிற சாங். அடுத்ததா வேதாள கதை, எதுவரை உலகமோ இந்த மாதிரி சாங்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட இந்த மூவியோட ரிலீஸ் டேட்டையுமே சொல்லிட்டாங்க. February 14 அன்னைக்கு இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2K லவ் ஸ்டோரி அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சிருக்கிற இந்த மூவி கரெக்டாக February 14 லவ்வர்ஸ் டே அன்னைக்கே ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த டேட்டுக்கும் டைட்டிலுக்குமே நிறைய கனெக்ஷன் இருக்கிறதுனால கண்டிப்பாக நிறைய பேர் வந்து இந்த மூவியை வந்து பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்தை வந்து யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் என்டர்டைன்மெண்ட்ஸ். நீங்கள் இந்த மூவியோட டீசரை பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸை வந்து சொல்லுங்கள். இந்த மாதிரியான நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க எங்கள் மௌனி மீடியா சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.